பள்ளிகளில் மாணவர்களின் கைகளில் சாதி அடையாள கயிறு கட்டக்கூடாது என்பது பள்ளிக்கல்வித்துறையின் உத்தரவு. ஆனால் நெல்லை அரசு பள்ளியில் சாதி கயிறு மோதலால் மாணவன் ஒருவன் உயிரிழந்துள்ள நிலையில் இந்த விதிமுறை நடைமுறையில் உள்ளதா என கேள்வி எழுந்துள்ளது. தமிழகத்தில் சில பள்ளிகளில் சாதி பிரிவுகளை குறிக்கக்கூடிய வகையில் வண்ண கயிறுகளை மாணவர்கள் கட்டி வருவதை கண்காணிக்க வேண்டும் என்று கடந்த 2019 ஆண்டு புகார்கள் எழுந்தபோது அப்போதைய பள்ளிக்கல்வித்துறை இயக்குநர் கண்ணப்பன் பள்ளிகளுக்கு அனுப்பிய சுற்றறிக்கையில் சாதி அடையாளத்தை குறிக்கக்கூடிய வகையிலான குறிப்பிட்ட வண்ண கயிறுகளையோ வளையங்களையோ மாணவர்கள் அணிந்து வரக்கூடாது என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக சாதி அடையாளத்தோடு நெற்றியில் திலகமிட்டு வருவதை அனுமதிக்க கூடாது என்பதே அதன் முக்கிய அம்சம். 2018 ஆண்டு பேட்ச் பயிற்சி IAS அதிகாரிகள் தமிழக பள்ளிகளில் ஆய்வு செய்த பிறகு தமிழ்நாடு அரசிடம் வைத்த கோரிக்கையின் அடிப்படையிலேயே பள்ளிகளுக்கு இந்த சுற்றறிக்கை அனுப்பப்பட்டது. இதற்கு கடும் எதிர்ப்பை தெரிவித்த ராஜா இந்து மத நம்பிக்கை தொடர்பானவற்றை தடை செய்யக்கூடாது என்றார். இந்நிலையில் அப்போதைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் அது போன்ற வழக்கமே எங்கும் இல்லை என்று தெரிவித்திருந்தார். மேலும் பள்ளிக்கல்வித்துறை இயக்குநரின் சுற்றறிக்கை தன்னுடைய கவனத்திற்கு வராமலேயே அனுப்பப்பட்டதாகவும் பழைய நிலையை தொடரும் என்று கூறி அந்த அறிவிக்கையை ரத்து செய்தார். அதைத் தொடர்ந்து பள்ளிக்கு சாதி கயிறு கட்டிவர தடையேதும் இல்லை என்பது போல் மாணவர்கள் எப்போதும் போல் கலரான கயிறுகளுடன் வலம் வர தொடங்கினர். இந்நிலையில் சாதி கயிறு பிரச்சனையால் நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகே அரசு பள்ளி மாணவர்களுக்கிடையே ஏற்பட்ட மோதலில் +2 மாணவர் உயிரிழந்திருப்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. உயிரிழந்த மாணவருக்கும் 11ஆம் வகுப்பில் படிக்கக்கூடிய வேறு சமூகத்தை சேர்ந்த மாணவருக்கும் இடையில் கையில் சாதி கயிறு கட்டுவது தொடர்பான வாக்குவாதமே தகராறுக்கு காரணம் என்றும் கூறப்படுகிறது. அப்போது ஏற்பட்ட கோஷ்டி மோதலில் கல்லால் தாக்கப்பட்டு மாணவர் காயமடைந்தார். வீட்டிற்கு வந்த அவருக்கு இரவில் தலையில் வலி ஏற்பட்டு மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டு அங்கு உயிரிழந்தார். இருதரப்பு மாணவர்கள் மத்தியில் ஏற்பட்ட சாதி கயிறு பிரச்சனை உயிரிழப்பில் முடிந்திருப்பதும் தாக்கிய மாணவர்கள் கைது செய்யப்பட்டு இருப்பதும் இந்த பிரச்சனையை விஸ்வரூபம் எடுக்க செய்துள்ளது. தென் தமிழகத்தில் குறிப்பாக மதுரை, திருநெல்வேலி உள்ளிட்ட மாவட்டங்களில் பள்ளிகளில் கையில் வண்ண கயிறுகள் அணிந்து வருவதும் நாம் அறிந்திராத அதிர்ச்சியூட்டக்கூடிய செய்தி ஒன்றும் இல்லை. ஆனால் இது போன்ற சம்பவங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வரக்கூடிய நிலையில் சாதிக்க தயாராகக்கூடிய வயதில் தடை கற்களாக முன்னெழுந்து நிற்கக்கூடிய சாதி கயிறு அகல வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பு. அரசுமுறை பயணமாக ஜெர்மனி சென்றடைந்த பிரதமர் நரேந்திர மோடிக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. நடப்பாண்டின் முதல் வெளிநாட்டு சுற்றுப்பயணமாக பிரதமர் மோடி ஐரோப்பிய நாடுகளுக்கு பயணம் மேற்கொண்டுள்ளார். இதற்காக அவர் நேற்று நள்ளிரவு டெல்லியிலிருந்து ஜெர்மனிக்கு தனி விமானத்தில் புறப்பட்டுச் சென்றார். இந்நிலையில் இன்று காலை ஜெர்மனியின் பெர்லின் நகரை சென்றடைந்த பிரதமர் மோடிக்கு விமான நிலையத்தில் சிவப்பு கம்பள வரவேற்பு அளிக்கப்பட்டது. பெர்லின் விமான நிலையத்திலிருந்து தனியார் நட்சத்திர ஹோட்டலுக்கு வந்த பிரதமர் மோடிக்கு இந்திய வம்சாவளியினர் உற்சாக வரவேற்பு அளித்தனர். பிரதமர் மோடியுடன் அவர்கள் உற்சாகமாக செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர். அப்போது சிறுமி ஒருவர் தான் தத்ரூபமாக வரைந்த பிரதமர் மோடியின் புகைப்படத்தை பிரதமரிடம் காண்பித்து வாழ்த்து பெற்றார். மேலும் ஒரு சிறுவனின் தேசபக்தி பாடலை கேட்ட பிரதமர் மோடி மகிழ்ச்சியில் சொடக்கு போட்டு ரசித்தார். அதனைத் தொடர்ந்து ஜெர்மன் அதிபர் ஓலாஃப் ஸ்கால்சை மாலை 4:15 மணி அளவில் பிரதமர் மோடி சந்தித்து இருதரப்பு பேச்சுவார்த்தையில் ஈடுபட உள்ளார். அதன் பிறகு இரு நாட்டு தலைவர்களும் கூட்டாக பத்திரிகையாளர்களை சந்திக்க உள்ளனர். மேலும் தொழிலதிபர்கள் மாநாடு மற்றும் இந்திய வம்சாவளியினர் வரவேற்பு நிகழ்ச்சிகளில் பிரதமர் மோடி பங்கேற்க உள்ளார். ஜெர்மனி பயணத்தை தொடர்ந்து டென்மார்க் மற்றும் பிரான்ஸ் நாடுகளுக்கும் பிரதமர் மோடி செல்கிறார்.